நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. நாம் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. கோமாளிகள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம், அது வித்தியாசமான விதம். இந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு தெரியும். கரகாட்ட கும்பல் ஒரு டைலாக் வரும்ல, எங்களை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க ஜப்பானில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசி எங்களுக்கெல்லாம் பேரம் பேசினாங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டு தரேன், இத்தனை பதவி கொடுக்குறோம் அப்படிலாம் பேசினாங்க. நாங்களாம் அதை உதறி தள்ளிட்டோம்னு அதாவது இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து கூடவே இருந்து விஜயை சிதைக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிளிப்போட சாராம்சத்தை பார்த்துடலாம். முக்கியமான பொறுப்பில் இருக்க ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் தலைவர் கூட்டணி கூப்பிட்டாங்க, அது கூப்பிட்டாங்க, நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம், இப்படிலாம் பேச வச்சுறாரு. இதை மறுத்து பேசுறது யாரு அப்படின்னா அவங்களுடைய தலைவர். ஒரு முஸ்லீம் அந்த நோன்பு திறக்கிற திருவிழாவில் அங்கே போய் சொல்கிறாப்புல, நம்மலாம் சமரசம்லாம் எதாவது கிடையாது. இவங்க என்னன்னா அந்த சிறுபான்மையும் சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கோட்டும் கிறிஸ்துவர் ஓட்டலையும் பிரிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு தலைவனாக உருவாக்குறதுக்காக தான் இந்த வேலை பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் யாருமே சிஎம் ஆக முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சொல்லும் போதே சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி இவங்க மட்டுமே ஓட்டு போட்டு எப்படி நீங்கள் சிஎம் ஆக முடியும்? இவங்க ஒரு மேஜர் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஓட்டு வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது. அதுக்காக தான் இந்த மத மாற்று வேலையெல்லாம் நடந்துச்சு. புரியுது அவங்களுக்கு? இப்போ கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. சரி, கம்மிங் டு பாயிண்ட். இந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவரும் தலைமை பொறுப்பில் இருக்கவரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இல்லையா, அவரே சொல்லிக்கிறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் தான் சந்தேகமே. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவங்க குழப்பத்திலான வச்சுருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்தே. இப்போ இது ஏன் இதை பற்றி பேசுகிறோன்றதை பார்க்குறோம், டீட்டெயிலாக பார்க்கணும். கரூர் ஸ்டாம்பைட் நடந்துச்சுல, இந்த விஷயங்களில் சிபிஐ இந்த மாதிரி விசாரணை நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் பேசலை. பட் இன்னமும் நம்பகத்தன்மையான தகவல் வரலை. ஷூட்டிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் ஏற்கனவே பேசியிருக்காப்புல. இவர் உத்தமன் நான் சொல்லலை, நக்கீரன் முன்னாடியே பேசினாப்புல. இந்த நியூஸ் பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஜனநாயகம் படத்துக்காக. அவர் எதுக்காக சொன்னாரோ இல்லை இன்ஃபர்மேஷன் வச்சு சொன்னாரோன்னு தெரில. ஏன்னா அவங்க ஒரு பத்திரிகை துறையில் இருக்காங்க. பத்திரிகை துறைன்றதே புலனாய்வு யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற கேமராஸ்லாம் ஹைடெக் கேமரா. ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவ்வளோ ஹைடெக்கான கேமரா தேவையில்லை. சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் வருது, ஏகப்பட்ட கேமராஸ், ட்ரோன் கேமராஸ், ஹைலி குவாலிட்டியான ட்ரோன் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியும். இந்த மீடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக புரியும். நம்மளுமே இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது தெரியுது, இவங்க இவ்வளோ ஹைடெக் கேமராலாம் எதுக்கு அங்கே வைக்கணும், எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியுது. நிறைய பேர் பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் மாதிரியும் மாரிதாஸ் மாதிரியும் நிறைய பேர் ட்வீட்டே போட்டிருக்காங்க. இங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு, ஜனநாயகனுக்கான ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த தற்கொலை அணில்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். விழிச்சிக்க பொழைச்சிக்க, ஒன்றை வச்சு இங்கே வியாபாரம் நடக்குது. நீ சவக்குழியில் படுத்து ஓம் மேலே ராஜ்யத்தை எழுப்புறதுக்காக ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. உங்கள் தலைமையே தற்கொலை கூட்டம். அவங்களுக்கே அரசியல்னா என்னன்னு தெரியாது. அவங்க உங்களை அரசியல் மையப்படுத்தணும்னா இன்னும் 11 காலம் ஆகும். அதுக்குள்ளேயும் உங்கள் ஜென்ரேஷனே அழிஞ்சு போயிடும், தமிழ்நாடு மண்ணே காணாமல் போயிடும். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ முழுசா பாருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. முஸ்லீம் நோன்பு திறக்கிற இடத்துல போய் எல்லாரும் தாவைக்கா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் போயிருக்காங்க. அங்கே யார் நிப்பாட்டுறா அப்படின்னா புஷியானந்த், அவரோட ஆட்களும். புஷியானந்த் தலையில் குள்ளா இருக்கு பாருங்க. விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர். ஸோ இப்போ இங்கே உள்ள உட்காந்து விஜய் வந்து உள்ளே போய் நோன்பு திறக்கிறாப்புல. அங்கே வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே முஸ்லீம்கள் வந்து நோன்பு திறக்கிறது, தயவுசெய்து முஸ்லீம்கள் அல்லாத ஆட்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு தலைமை பேசுது. அங்கே இருக்க முஸ்லீம் தலைமையில் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க போச்சுக்காதீங்க, முஸ்லீம் தான் உள்ள. இதை நம்ம எப்படி பார்க்குறாங்க இந்த பிஜேபி கும்பலில் என்ன சொல்லும் அப்படின்னா, பார்த்தீங்களா இங்கே பாருங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க பாருங்கள், இது தீண்டாமை பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரிலாம் கிளப்புறாங்க. கோவில் கருவறைக்குள்ளே சுக்லாமரம் பேசுகிறீங்கல்ல, அவங்க மட்டும் தானே போகிறாங்க, வேறு யாரும் உள்ளே போகல. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம்ல. இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, புஷியானந்துக்குள்ளா போட்டாங்க இருக்காப்புல. விஜய் உள்ளே உட்காந்து நோன்பு திறந்துட்டு இருக்காப்புல. விஜய் நான் அந்த மாதிரி விரதம் எடுத்தாரா?
நம்ம இந்த நோன்பு எடுத்தாரா, நோன்பு எடுத்து நோன்பு திறக்கிறாரா? நோன்பு திறக்கிறதுனா என்ன? விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு திறக்கிறது. இவர் நோன்பு இருந்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தை, அந்த குரான் நினைக்கிறேன், அதை எடுத்து தலையில வச்சுட்டு திருப்பி திருப்பி வச்சுட்டு இருக்காப்புல. காலையிலே தலைவன் கரண்ட்ல இருக்காரு போலன்னு சொல்லி போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ஒரு கிறிஸ்துவரா இருந்து உள்ள போய் நோன்பு திறக்கிறதுக்கு போலாமா? ஆனா அவரோட தொண்டர்கள் யாரும் முஸ்லீம் அல்லாதார்கள் உள்ள வரக்கூடாதாம். புரியுதா தற்குரீஸ்? புரியுதா? இதான் விஷயம். அவங்க பொலிட்டிக்ஸ்க்காகவும் தன் ஃபேமுக்காகவும் தன்னை பற்றி பப்ளிசிட்டிக்காகவும் இந்த சிறுபான்மையர்கள் ஓட்டும் அவங்களுடைய ஆதரவும் தேவைன்றதுக்காகவும் என்ன வேணா பண்ணுவாங்க. நீ தான் பலிகடா. விஜய் விஜய் விஜய்னு பச்சை குத்திட்டு ஸோ போங்கடா, ஒன்றும் சொல்ல முடியாதா? நீங்கள் எல்லாம் திருத்தணும், அவங்களாம் திருத்திருக்கலாம், ஒரு ஆள் வர முடியாது. இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும். சரி, இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாம்ப் ரைடை வச்சு கேஸ் போயிட்டுருக்கு, பல பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சிபிஐ போயிட்டு வரப்போ வெளியே வந்து தாட்டா கட்டிட்டு இருக்காப்புல. அங்கே 41 பேர் இறந்ததை வச்சு தான் கேஸ் நடக்குது. அதுக்கு நீங்கள் சோகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரீஃபானாச்சும் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரும். வெளியே கை காட்டிட்டு வரீங்க, ஏன்னா சினிமா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் 40 பேர் செத்து போயிருக்காங்க, 40 பேருக்காக உங்களுக்கு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. என்ன தான் பண்ணாலும் இந்த வீடியோ ஃபிட்டேஜ் கூட இப்போ ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் மைக்கில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. என்ன மேட்ரு, என்ன பிரச்சனை, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? அப்போ அங்கே நடந்த ஸ்டாம்பேட் எல்லாத்துக்கும் ஏதோ சரியில்லாமல் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு, இந்த ட்விட்டரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் காமன் சென்ஸோட இந்த தாவேக்கா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் வேலை செய்யணும். நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவர் சிஎம் ஆயிடுவார், நம்மளும் பதவி எடுத்துடலாம், தமிழ்நாட்டை அப்படி புரட்டி போட்டுடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாய்ப்பே இல்லை. இந்த டைம் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. எதிர்கட்சியாக இருக்கிறதுக்காக தான் டெண்டர் போயிட்டுருக்கு. யார் அதிகமான முட்டாள் மக்களை கூட்டி வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓப்பன் டெண்டர் விடப்பட்டிருக்கு. பட் ஃபிக்ஸடு டிஎம்கே தான் வின் பண்ண போகுது. அதான் அவங்க நாசுக்காக போயிட்டுருக்காங்க. எதை பற்றியும் சலனப்படாமல் அசால்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் என்ன சர்ச்சை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது கன்சிடர் பண்ணுறாங்களா? அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் ஒடுக்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும், எலெக்ஷன் முடிவு வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும். கடைசி ஒரு வருஷம் இந்த 2026 ஆரம்பிச்சதுல இந்த ஒரு வருடங்களில் ஸ்டார்டிங் ஒரு 6 மாதம் ஆச்சு அமைதியாக இருக்க வச்சுருப்பாங்க, கட்டுப்பாடாக இருக்க வச்சுருப்பாங்க கட்சியை. ஆனால் இப்போ தான் தலைகீழ ஆடுறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாம தான் அடுத்து வெற்றி பெற போகிறோம்னு. ஸோ இப்போ வெற்றி பெற போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணாலும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், ஆட்சியே என் கையில், அப்புறம் நாங்கள் இஷ்டத்தாண்ட ஆடுவோம். இந்த டேக்லைனை வச்சு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். முட்டாள்தனமாக இவங்க எப்படி பண்ணுறாங்க திமுக ஒன்று ஒழிச்சிருவோம். எப்படா ஒழிப்பீங்க? இப்போ இவங்க 12 காலமாக 50 ஆண்டுகாலமாக பழமுத்துன்னு கொட்டை போட்ட கூட்டம். அவங்களுக்கு அரசியல் சூழ்ச்சி எல்லாமே தெரியும். நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஒரு ஸ்டாம்பேடில் மாட்டின பிரச்சனை, ஒரு படம் வெளியாகிறதுக்கான பிரச்சனை, இதுக்குயே முட்டி மோதிட்டு இருக்கீங்க. இதை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உலகம் சுற்றும் வரையோட கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் முன்னாடியே அரசியல் மயப்பட்டவர். அவர் சினிமாவில் எந்த இடத்துலையுமே கேவலமான விஷயம் எதுவும் இருக்காது. இந்த பின்னாடி அமுக்கிறது, பெண்களோட ரொம்ப வல்கரான விஷயம்லாம் இருக்கவே இருக்காது. அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ரொம்ப இருக்காது. அவர் ஒரு ஒழுக்கமான ஒரு நபராக வாழ்ந்திருக்காரு. குடிக்காமல் இருப்பார். அவருடைய மக்களுடைய தலைவராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குடிக்காமல் ஒழுக்கமான ஒரு மனிதராக காட்டப்பட்டிருப்பார். ரியல் லைஃப்பில் எப்படிலாம் தெரியல, பட் சினிமா லைஃப்பில் அப்படி காட்டப்பட்டிருப்பார். அப்படி ஒரு தலைவராக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி அவரை கொண்டாடுறாங்க. இவர் நடிக்க படத்தில் எல்லா படத்துலையும் குடிக்காமல் இருக்கவே மாட்டாப்புல, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கவே மாட்டாப்புல. இப்படி ஒரு ஆளை தலைவரும் ஏற்றுக்கிட்ட ஒரு ஆளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு மாய உலகம், உங்களை ஏமாற்றுறாங்கன்னு அர்த்தம். விழிச்சுக்கோங்க. இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய உயிர், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு கோமாளிக்காகவும் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்க்காகவும் எவனோ ஆள்றதுக்காகவும் நாம் இழந்துட வேணாம். புரிதல் ரொம்ப முக்கியம். அவேர்னஸோட இருக்கு. இப்போ மே 18ன்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு சார்ந்தவர் ஒருத்தர் இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக எந்த காலத்தில் பாருங்கள் 2026 ரயில் முன்னாடி பாஞ்சிட்டாராம். ரொம்ப இதாகி அவரோட வாழ்க்கை போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஹிந்தி அதில் ஒரு ட்விட் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காராம், தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிகம் போட்டிருக்கான். ஒருத்தன் தான் மொழியை புகழ்ந்து பேசுறது காப்பாத்துறது ஓகே, இன்னொரு மொழி ஒழியணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் சைக்காலஜிக்கலாகவே ப்ராப்ளம்னு அர்த்தம். நீ ஒரு மொழியை ஒழியணும்னு நினைக்கிறேன்னா அப்போ இன்னொருத்தன் மொழியை ஒழிக்கதான்னு நினைப்பான். அதை அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க பெருமையா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 2026 மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ போய் நீ தமிழுக்காக உயிர் நீத்தனா உன்னை கொண்டாடுவாங்க, நீ எப்படி நம்புறீங்க? எந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் தனியாக எதுவும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? போராடுங்க, பேசுங்க, ட்வீட் பண்ணுங்க, இதெல்லாம் ஓகே. புரட்சி பண்ணுறது எல்லாம் ஓகே தான். மே 18ன்றது இயக்கம் தானே. அடுத்து பாரிசால நடக்குவாங்க பாருங்க.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாரிசாலன் சொன்னோம் தானே, மதுக்கடைகள்லாம் தமிழ்நாட்டில் ஒழிக்கிறதுக்கு ஒரு 10,000 பேர் என்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு காட்டுறேன். எப்படி ஒழிச்சு காட்டுவார்? இப்படி தான் மூளை செலவு பண்ணி இறக்கி விட்ருவாப்புல. சீமான் இறக்கி வச்சிருக்காப்புல ஜாம்பிஸ் அந்த மாதிரி. அவேர்னஸ் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையும் நம்ம ப்ரியாரிட்டி நம்ம கையில் தான் இருக்குது, வேற எவன் கையிலையும் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையோட முடிவு உங்கள் கையில் இருக்கணும். முட்டாள்தனமாக போய் மாட்டிக்கிட்டு இந்த காலகட்டத்துலையும் இப்படி இருக்காதீங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு ஒரு பள்ளத்தின் விளிம்பில் நிற்கிறோம். அந்த பள்ளத்தின் விளிம்புல இருந்து தப்பிச்சு மேலே போகிறதும் அங்கே விழுந்து சாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. விழிச்சுக்கோ, பொழைச்சிக்கோ. 2028 அந்த நாள் உங்கள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். 2029 அந்த நாளை மறக்கவே முடியாத நாளாக மாறிடும். அந்த நாள்ல இருந்து பாருங்கள், இந்த உலகம் உங்களுக்கு வேறு ஒரு உலகமாக தெரியும். அதாவது உண்மையான ரியாலிட்டி அப்போ தான் புரியும். இவ்வளோ நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இயங்குகிற உலகத்தை கண்ணெதிர பார்ப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் குதூகலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், இதே உலகத்தில் நாசமாகி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கூட்டம், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது 2 பேருக்குமே வேறு வேறு உலகம்ன்றது தெரியாமல் நிம்மதியாக வாழ்கிறாங்க. புரியுதா? ஆனால் ஒரு காலகட்டம் வரும், இந்த 2029ன்னு ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் குதூகலிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்திலும் எஸ்கேப் ஆவாங்க, சர்வே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் செத்து சுண்ணாம்பாவீங்க. அப்போ தான் உங்களுக்கு உரைக்கும், நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கையே இல்லை, நம்மளை மீறி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவங்க அப்பையும் நல்லா இருந்தாங்க, இப்பயும் நல்லா இருக்காங்க, அப்போ இவங்கெல்லாம் யாருன்ற ஒரு கேள்வியே அப்போ தான் வரும். அன்னைக்கு வந்து சாக போகிற பெட்டில் படுத்துக்கிட்டு உனக்கு ஞானம் பிறந்தா என்ன, பிறக்காட்டினா என்ன? Who is this guy?